இலாப நோக்கற்ற அமைப்புகளின் இறுதிக் கணக்குகளைத் தயாரிக்கும் போது முதலின மற்றும் வருவாயின நடவடிக்கைகளை வேறுபடுத்திக் காட்டுவது மிகவும் உதவியாக இருக்கும். வருவாயின நடவடிக்கைகள் வருவாய் மற்றும் செலவின கணக்கிலும் முதலின நடவடிக்கைகள் இருப்புநிலை குறிப்பிலும் பதியப்பட வேண்டும். இலாப நோக்கற்ற அமைப்புகளுக்குரிய தனித்துவம் வாய்ந்த இனங்களில் ஒன்று சந்தா. இலாப நோக்கற்ற அமைப்புகள் பொதுவாக சந்தா தொகையை உறுப்பினர்களிடமிருந்து பருவந்தோறும் வசூலிக்கின்றன. இவை மாதம் தோறும், காலாண்டு தோறும், அரையாண்டு தோறும் அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படலாம். மேலும் சில சிறப்பு சந்தாக்கள், உதாரணமாக டென்னிஸ் சந்தா, பில்லியார்ட்ஸ் சந்தா போன்றவை டென்னிஸ் மற்றும் பில்லியார்ட்ஸ் விளையாடும் குறிப்பிட்ட உறுப்பினர்களிடமிருந்து மட்டுமே வசூலிக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் வருவாயின வரவுகளாகும். 2. முதலீடு மீதான வட்டி. இலாப நோக்கற்ற அமைப்புகள் செய்யும் முதலீடுகளிலிருந்து பெறப்படும் வட்டி ஒரு வருவாயின வரவு ஆகும். 3. பழைய விளையாட்டுப் பொருள்கள். விற்றது பந்துகள், மட்டைகள் போன்ற பழைய விளையாட்டுப் பொருள்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் தொகை ஒரு வருவாயின வரவு ஆகும். 4. பழைய செய்தித்தாள். விற்றது பழைய செய்தித்தாள்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் தொகை ஒரு வருவாயின வரவு ஆகும். நன்றி. வணக்கம்.